வணக்கம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கிரீன் மைண்ட் செட்னா என்ன? ஸோ நம்ம 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரீன் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னா, கேரிங் ஃபார் த என்விரான்மென்ட் அண்ட் யூசஸ் ரிசோர்சஸ் வைஸ்லி, அதாவது சுற்றுப்புற சூழலை குறித்து அக்கறை செலுத்துவதும் நமக்கு இருக்கக்கூடிய வளங்களை மிக நேர்த்தியாக சரியாக பயன்படுத்துவதும் கிரீன் மைண்ட் செட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 4வது கேள்வி, கிரீன் பிராக்டிஸ்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. கேரிங் ஏ க்ளோத் பேக் டு பை கிராசரிஸ், அதாவது மளிகை சாமான் வாங்கும்போது ஒரு துணிப்பை கொண்டு போகிறது வந்து கிரீன் பிராக்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ 5வது கொஸ்டின் பாருங்க. நீங்கள் ஒரு பிக்னிக் போயிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கு வந்து டிஸ்போசபிள் பிளேட்டும் கப்பும் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீயூசபிள் பிளேட்டும் ரீயூசபிள் கப்பும் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டட் டு கிரீன் மைண்ட் செட்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ என்னன்னா, பிளாஸ்டிக் கப்ஸையும் பிளாஸ்டிக் இதையும் பயன்படுத்தாமல் மற்ற பொருட்களை வந்து பயன்படுத்துவது வந்து கிரீன் மைண்ட் செட் என்று அழைக்கப்படும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் வந்து யூடியூப்பில் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வியூவர்ஸ் ஃபீல் கனெக்டட். ஸோ அப்படி நீங்கள் எங்கள் யூடியூபோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலமாக உங்களோட யூடியூப் வீடியோ பார்க்குறக்கூடிய வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட கனெக்டடாக இருக்கிற மாதிரி வந்து விரும்புவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னா என்ன அப்படின்னா, ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, கமிட்மெண்ட், அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த 5 கேரக்டருமே வரும். ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, கமிட்மெண்ட், அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம், இல்லை 3ஐயும் கொடுத்து ஆல் த அபவும் கேட்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, லிசன், சூஸ், பிளான், ட்ரை அண்ட் ஆஸ்க். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு என்ன விஷயம் தேவை? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு என்ன தேவைன்னா, மாஸ்டர் இன்டர்நெட் ஸ்கில்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ஒர்க் லைஃப் ஸ்கில் என்ன விஷயம் முக்கியம்னா, நெட்வொர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.